தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஒரு இன்டீரியர் ஒர்க்கு ஒரு பில்டிங்கில் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கில் இன்டீரியர் ஒர்க் பண்ண இடத்துல அந்த வீட்டில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், உடனே அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்துப்பாங்க. வாஸ்துக்கு இன்டீரியர் செட் ஆகாது. ஒரு வாஸ்து நிமிடம் அந்த வீட்டை போய் வாஸ்து பார்க்க போகிறேன். அவருக்கு அங்கே சொல்கிறதுக்கு பாயிண்ட்ஸே இல்லை, ஏன்னா அவ்வளோ நீட்டாக வீடு இருக்குது. உடனே இந்த இன்டீரியர் எல்லாம் தான் பிரச்சனைன்றார். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் செய்யுங்க, பால் சீலிங் போடுங்க, போடாமல் போங்க. ஆனால் எந்த இடத்துல செய்யணும் செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் வாஸ்து சொல்லுதே கண்டு. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் கூட செய்யுங்க, ஆனால் ஈஸ்ட்டில் போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாது. இன்டீரியர் ஒர்க்கால் வாஸ்து பாதிக்காது, ஆனால் அது செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து பாதிக்கப்படும்னு சொல்கிறது. ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு ஏரியா கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா சவருமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஸ்து தப்புன்னு சொல்ல முடியாது. 2வது பேட்ச் கிளாஸ் வந்து ஜூலை 12-13 நேரடி வகுப்பு 2 நாள் கிளாஸ் போடுறோம், சென்னையில் தான். இதில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நிறைய விஷயத்தை நம்ம நேரடியாக சொல்லிக் கொடுக்கலான்றத முடிவு பண்ணிட்டோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க PMK சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க? நல்லா. சார், ஆக்சுவலி இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டியாச்சு, இப்போ நாங்கள் இன்டீரியர் பண்ணுறோம். இன்டீரியர் பண்ணும்போது வாஸ்து மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து அலமாரிலாம் வைக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க, இல்லை வைக்கலாம், மாடுலர் கிச்சனுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்டீரியரு, ஃபால் சீலிங்கு, அது மட்டும் இன்டீரியரே இல்லை, சும்மா ஒரு பெயிண்டிங் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் வாஸ்து மாறுமானா? ஒரு விஷயத்தை வாஸ்துவில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், 100% வாஸ்து அப்படின்னு ஒரு வீட்டுள்ள நீங்கள் நுழையிறீங்கன்னா அந்த வீட்டில் 10 தப்பை என்னால் சொல்ல முடியும். 100% வாஸ்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வீட்டுள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தப்பை நான் வந்து காட்ட முடியும். உங்களுக்கே தெரியாமல் அந்த இயற்கை என்ன பண்ணுன்னா உங்களை ஒரு இடத்துல தவறு செய்ய வைக்கும். அதுதான் வாஸ்துவோடைய இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, அவங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே இப்போது இதை எப்படி சொன்னால் புரியுன்னா, உங்களுக்கு லைஃப்பில் எந்த சம்பவங்கள் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்கோ, உங்கள் பையனை வளர்க்கும்போது நீங்கள் அந்த கசப்பான சம்பவத்தையும் அனுபவத்தையும் மட்டுமே சொல்லி வளர்ப்பீங்க, மற்றதில் விட்டுடுவீங்க. நீங்கள் வந்து பணத்தில் அதிகமாக இழந்துருந்தீங்கன்னா பசங்களை வளர்க்கும்போது வாழ்க்கையில் பணம்னா ரொம்ப முக்கியம், பணம்னா ரொம்ப முக்கியம்னுவீங்க. ஒருவேளை நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பசங்களை வளர்க்கும் போதே காலைல எழுந்துரு, ரன்னிங் ரேஸ் ஓடு, ஃபுட்பால் போய் விளையாடு, உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இருந்து அதனால் வாழ்க்கையில் நிறைய அசிங்கம் அவமானங்களை பட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், படிப்பு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லுவீங்க. இந்த மனிதன் எதில் போய் மாட்டிக்கிறானோ அதில் அவன் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறான், அந்த அனுபவம் தான் உலகம் சொல்லிட்டு வாழறான். அதை தாண்டி எதுவும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அங்கே தான் நிறைய பேர் தோற்று போகும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ பொதுவாக ஒருத்தர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னா, முருகரை போய் பார்த்தா அவங்க வாழ்க்கை மாறும், அம்பாவை போய் பார்த்தா அவங்க வாழ்க்கை மாறும், சாய்பாபாவை போய் பார்த்தா அவங்க வாழ்க்கை மாறும்னா மாறும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்குமே சாய்பாபா போய் பார்த்தா மாறுமா, எல்லாருக்குமே முருகனை போய் பார்த்தா மாறுமா, எல்லாருக்குமே அம்மனை போய் பார்த்தா மாறுமானா கிடையாது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்றதுனால எல்லாருக்குமே அங்கே மாறிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அந்த நினைப்பே முதல்ல தப்புன்னு நான் சொல்லுவேன். மாறும், ஆனால் எனக்கு நடந்த ஒரு மாற்றம், அதே மாற்றம் தான் எல்லாருக்கும் அதே வயசில் அதே கடவுளால் நடக்கும்னு சொல்கிறது இயலாத ஒரு காரியம். அதே மாதிரி தான் ஒரு இன்டீரியர் ஒர்க்கு ஒரு பில்டிங்கில் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கில் இன்டீரியர் ஒர்க் பண்ண இடத்துல அந்த வீட்டில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், உடனே அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்துப்பாங்க. வாஸ்துக்கு இன்டீரியர் செட் ஆகாது, வாஸ்துபடி இன்டீரியர் வச்சா இந்த ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கும், அது பல குடும்பங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவார்னா சித்தரிச்சு பேசுவார். பொதுவாகவே இந்த இடத்துல இன்டீரியருக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? இல்லை ஒருவேளை இன்டீரியரில் தான் இப்படி இன்டீரியர் ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரித்து பார்க்க தேவையில்லை.
நாம் பணத்தால் அனுபவப்பட்ட பையனுக்கு பணத்தை பற்றி சொல்லித்தரோம், படிப்பால் அனுபவப்பட்ட பையனுக்கு படிப்பை பற்றி சொல்லித்தரோம், நோயால் அவதிப்பட்ட பையனுக்கு நோயை பற்றி அறிவுரையை சொல்லி அவனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் வாஸ்துலையும் என்ன நடக்குதுன்னா, நம்ம வீட்டில் ஒரு தவறு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தவறை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த மூளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கவனிக்க சொல்லும், அதை பற்றியே கேட்க சொல்லும். இப்போ ஒரு வீட்டில் வந்து பெரிய வீடு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க, எந்த கார்னரும் கட் ஆகல, நல்லா ஈஸ்டில் நல்ல ஜன்னல் இருக்குது, நல்ல தெருக்குத்து இருக்குது, தெருப்பார்வை இருக்குது, எல்லாமே ஓகே. அந்த வீட்டில் ஒருத்தருக்கு லைஃப் நல்லா இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாஸ்து நிபுணர் அந்த வீட்டை போய் வாஸ்து பார்க்க போகிறார். அவருக்கு அங்கே சொல்கிறதுக்கு பாயிண்ட்ஸே இல்லை, ஏன்னா அவ்வளோ நீட்டாக வீடு இருக்குது. ஓ எதனா ஒரு தப்பு இருந்ததுன்னா ஈஸியாக உடனே போனோம்னா படிக்கட்டு தப்பாக இருக்குது, வாசல் தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உடனே இந்த இன்டீரியர் எல்லாம் தான் பிரச்சனைன்றார். எதனா ஒன்று சொல்லணும்ல, சொன்னதானே அவர் மனசு மாறும், அவருக்குள்ளே திருப்திப்படுத்திப்பார். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் செய்யுங்க, பால் சீலிங் போடுங்க, போடாமல் போங்க. ஆனால் எந்த இடத்துல செய்யணும் செய்யக்கூடாதுன்றத மட்டும்தான் வாஸ்து சொல்லுதே கண்டி, மற்றபடி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கின்றது தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் கூட செய்யுங்க, ஆனால் ஈஸ்டில் போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இன்டீரியர் ஒர்க்கால் வாஸ்து பாதிக்காது, ஆனால் அது செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து பாதிக்கப்படும்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பிஎம்கே வாஸ்து அகாடமியில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். பால் சீலிங் போடுங்க, தப்பே கிடையாது. இன்டீரியர் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒரு ஹோம் தேட்டர், ஒரு ரூம் வச்சுருக்கீங்க, ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏரியா ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்டீரியர் ஒர்க் செஞ்சால் தான், அந்த சவுண்ட் ப்ரூஃப் ஏரியாலாம் வச்சா தான் நல்லாயிருக்கும். அங்கே வாஸ்து தப்புன்னு பார்த்தா முதல்ல அப்போ நீங்கள் அந்த இடத்துல சினிமா தேட்டரே ஒதுக்கக்கூடாது. அப்போது அந்த இடத்துல ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு ஏரியா கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா சவருமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், ஒரே ஒரு டோர் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஸ்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா தேட்டருக்கு ஈஸ்ட் க்ளோஸு நார்த்து க்ளோஸ்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு தேவை அந்த இடத்துல ஒரு நல்ல எஃபெக்டான சவுண்டு, ஒரு நல்ல படம் பார்க்கணும். அப்போ என்ன தேவைக்காக ஒரு இடத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துகிறீங்களோ அந்த தேவைக்கு கரெக்டாக பொருந்தி வர மாதிரி தான் வாஸ்து நம்ம பார்க்கணுமே கண்டி, எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாது. இது பொதுவாக வீட்டுக்குமே இப்போது ஆமாம், வீட்டுக்கும் சரி கமர்ஷியலுக்கும் சரி. ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பார், மனைவி வந்த பிறகு லைஃப்பில் பெரிய லிஃப்ட் கிடச்சிருக்கும், பெரிய மாற்றம். இன்னொருத்தர் 25 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பார், மனைவி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்திருப்பார், டிவோர்ஸ் வரைக்கும் போய் வெறுத்திருப்பார். இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, டேய் கல்யாணம்லாம் பொறுமையாக பண்ணிக்கிட, ஒரு 30 வயசில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் பண்ணிக்க, பார்த்து பொறுமையாக பண்ண, அவசரப்படாத. வாழ்க்கையில் வந்து திருமணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, 10ஓட 11 அதுவும் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவார். அவர் போய் முதல்ல கல்யாணம் பண்ணும் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவார். பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பிரதானமாக கொண்டு வாழணும்னு நினைக்கிறான். அங்கே தான் மனிதன் சோத்து போகிறான். உன் வாழ்க்கையில் 25 வயசில் லிஃப்ட் ஆகிடுச்சு மனைவியாலனா, என் வாழ்க்கையில் 25 வயசில் லிஃப்ட் ஆகிடும் நீ நினைக்கிறதே முதல்ல தப்பு. அப்படி இந்த உலகம் வடிவமைக்கப்படவில்லை. உங்கள் வீட்டில் இன்டீரியரால் வாஸ்து தப்பாக இருக்குன்னா என் வீட்லேயும் இன்டீரியரால் வாஸ்து தப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அப்படி கிடையாது. அதனால் இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒப்பிட்டு பார்க்குவதே தப்பு. உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தால் இன்னொரு வீட்லேயும் அதே மாதிரியே பிரச்சனை தான் வரும்னு சொல்ல முடியாது, அது மாறி இருக்கும். நான் நிறைய இடத்துல இப்போ சென்னையில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குறேன், பியூர்லி நார்த் வெஸ்ட் பாதிப்பு. அங்கே ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு, பயங்கரமான கூட்டம், அங்கே வரவங்களுக்கு நிறைய பேருக்கு குணமாகுது. இப்போ இதை எப்படி பார்ப்பீங்க வாஸ்துவில்? அப்போது வாஸ்துன்றது ஒரு மாஸ்டர் மைண்டு வேணும், மாஸ்டர் மைண்டு வேணும். ஒருத்தருக்கு தப்பு, பலருக்கு வந்து அது சரியா இருக்கு. ஒருத்தவன் பாதிக்கப்பட்டதான் பல பேரை காப்பாற்ற முடியும். அதுதான் இந்த வாஸ்துவில் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். 10 பேருக்கு வயிற்று வலிக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன்னு தீர்த்து அப்படின்னா, என் வீட்டில் ஒருத்தருக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதை தான் இந்த பிரபஞ்சமும் சொல்லுது. நான் அதை தான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பவர் குழந்தை நல மருத்துவராக மாறும்போது அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். நீ எதை இழக்கிறாயோ அதை மட்டும்தான் பிறருக்கு தர முடியும். அதனால தான் பிரபஞ்சம் ஒன்று அதை இழக்க வச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இன்டீரியர் பால் சீலிங்லாம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க, எந்த திசையில் போடுறீங்கன்றத முக்கியமாக பார்க்கணும். அதுதான் முதல் கவனம், அதில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் அழகுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு கிழக்கில் ஃபுல்லாக வந்து இன்டீரியரை வைட்டை ஏற்றுறது,
லேஃப்ட் போட்டு அதுக்கு அழகாக டோர் வைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். எந்த இடத்துல வேணுமோ ஒரு ஹால் இருக்குது, வரவேற்பறை இருக்குது, இன்டீரியர் பண்ணிக்கிங்க, சூப்பராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப செய்தா தேவைக்கு எல்லாமே நல்லது. எல்லாமே நல்லது. நம் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் உண்மை. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப போல் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருடைய தேவையுமே நீங்கள் ஒரு ஆளாக போய் தீர்த்து வைக்க முடியாதுல்ல சார், இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க? அதுதான் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸ் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் 2வது பேட்ச் கிளாஸ் வந்து ஜூலை 12, 13 நேரடி வகுப்பு 2 நாள் கிளாஸ் போடுறோம். சென்னையில் தான் 2 நாள் வகுப்பு. 2 அப்ப நாள் வகுப்பு. அடிப்படை வகுப்பு தான். அடிப்படை வகுப்பு 2 நாள் நடக்குது. இந்த அடிப்படையிலே நம்ம கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் வாஸ்து சொல்லிக் கொடுப்போம். 2 நாள் வகுப்பு, அடிப்படை வகுப்பு சென்னையில் தான், நேரடி வகுப்பு காலையில் வந்துடணும், நைட்டு அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கொடுப்போம். சண்டே நைட்டு இது ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். ஜூலை 12, 13 2 நாள் கிளாஸ் வைக்கிறோம். இதில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம நேரடியாக சொல்லிக் கொடுக்கலான்றத முடிவு பண்ணிட்டோம். ஓகே சார். சார் நேரடி வகுப்பு மட்டும்தானா இல்லை ஆன்லைன் வகுப்பு இருக்கா சார்? ஆன்லைன் வகுப்பு எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அது இப்போ இல்லை, ஓ ஃப்யூச்சரில் சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம், சில நாட்கள் கூட ஆகலாம். அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது முக்கியமாக எதுக்காக பிளான் பண்ணுறேன்னா, வெளிநாட்டிலிருந்து படிப்பவர்களுக்கு நிறைய பேர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் நீங்கள் எடுத்தே ஆகணும்னு கட்டாயமாக நம்மளை அன்பு கட்டளை போட்டு நம்மளை லாக் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்காக அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ வெளிநாட்டில் மட்டும்னா அப்போ நாங்களாம் முக்கியத்துவம் இல்லையா சார்னு திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்துலாம் சண்டை போடுவாங்க. ஸோ அதனால் ஏன் வந்து நான் ஆன்லைனை தவிர்க்கக்கூடிய காரணம்னா, நேரடியாக பார்த்து பேசும்பொழுது பல விஷயங்களை நாம் ஷேர் செய்வோம். ஆன்லைனில் ஷேர் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கும். அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது எங்கள் குழுவில். அது ஃபைனலைஸ் ஆகி ஆன்லைன் ஓகே ஆச்சுன்னா நான் ஃப்யூச்சரில் அதை கண்டிப்பாக நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மக்களுக்கு வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு முறையில் வந்து புது கண்ணோட்டத்தை கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாஸ்துவில் உங்களுக்கு தேவையான பிரச்சனையை நீங்களே சரி செய்து கொள்ளுங்க அப்படின்றீங்க. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி மேடம்.